ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக 3 சட்டி, பானை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மண் சட்டி. ஸோ இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா எப்படி பதப்படுத்துறது, எப்படி ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எப்படி சமைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இது வெடிப்பு வராது, சீக்கிரமாக உடையாது. இந்த மண் சட்டி ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆண்டு வரும். ஸோ இப்போ வாங்க அதை எப்படி பதப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டப்பில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியில் இந்த பானை, இந்த மண் சட்டி, இந்த கருப்பு கலர் சட்டி பார்த்திங்களா, இது ஏதோ தஞ்சாவூர் சட்டின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சட்டியை பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்யறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ நைட்டு ஊற வச்சேன். மார்னிங் நான் எடுத்து அதை கழுவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா சாதம் வடித்தோம் இல்லைங்களா தண்ணி, அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை அதில் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டு இதை மறுபடியும் ஒரு நாள் அப்படியே வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், ஒரு நாள் அந்த அரிசி கழுவுன தண்ணியில் ஃபுல்லாக முங்குற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ சாதம் வடித்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்ததுனால மறுநாள் நம்ம எடுத்து மறுபடியும் என்ன பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மறுநாள் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அதை அலசி கீழே ஊற்றிடலாம். ஸோ கஞ்சி வடித்து ஊற்றும் போது அதில் லைட்டாக சாப்பாடுலாம் கூட இருந்துச்சு பாருங்கள், கஞ்சி தண்ணி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும். அதுவும் இல்லாமல் அவங்க சுட்டு வச்சுருப்பாங்க இந்த மண் சட்டியை. அதனால் அதெல்லாமே மண்ணெலாம் நிறைய ஒட்டி இருக்கும். அதை ஊறி கழுவும் போது அது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும், கரடு முரடாலாம் இருக்காது. இப்போ அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற மண், அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். கழுவும் போது கேர்ஃபுல்லாக கழுவுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பானை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் கூழ் காய்ச்சி வைப்பேன். சம்மர் சீசனில் கூழ் காய்ச்சி வச்சோன்னா மார்னிங் டைமில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே அதுவாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கூட, பாரம்பரியமாக எல்லாருமே சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. இப்போல்லாம் வில்லேஜில் தான் சாப்பிட்றாங்க, சிட்டியில் அந்தளவுக்கு இது சாப்பிட்றது கிடையாது இந்த கூழ். ஸோ இப்போ அடுத்தது நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இப்போ நல்லா கழுவி தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத்தில் நல்லா அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த சட்டி பார்த்திங்கன்னா நான் காரக்குழம்பு இதெல்லாமே வைப்பேன். அதுவும் இல்லாமல் கூழ்லாம் இதில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பானையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவேன். அதுக்காக கூட நான் யூஸ் பண்ணுவேன். குழம்பும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மண் சட்டி வெறும் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், கருப்பு கலரில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஈர துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி இது ஒரு நாள் நம்ம அப்படியே ஊற வைக்க போகிறோம். எண்ணெயில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். அப்போ தான் நம்ம அடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா வெடிப்பு வராமல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மண் பாத்திரம்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கேஸை எப்போவுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மண் பானை விரிசல் விடும். அதாவது ரெண்டாக அந்த விரிசல் விட்டு உடையிற ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப நாள் நம்மளுக்கு இருக்காது. அதனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த புதுசாக வாங்கினோன்னா இது ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஒரு 3 நாள் நம்ம அதை பதப்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம 4வது நாள் தான் செய்ய முடியும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுறதுனால சமையல் நான் லேட்டாக, எல்லாருக்குமே லீவுன்றதுனால சமையல்லாம் ரொம்ப லேட்டாக தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கடவுளை நம்புகிற யாருக்குமே எந்த குறையும் இருக்காது. விசுவாசிங்க கடவுளை, நிச்சயமாக அவர் நன்மையை தான் செய்வார். இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக நீங்கள் கடவுளை விசுவாசித்து அவரை தேடுங்க, நன்மைகள் கிடைக்கும்.
இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது நல்லா எண்ணெயில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மறுபடியும் இன்னொரு வாட்டி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மறுபடியும் சோப்பு போட்டு அந்த எண்ணெய் அந்த இதுவெல்லாம் வந்து பிசுபிசுப்பு தன்மை, அப்புறம் அந்த மண் டஸ்ட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம ஒரு நாள் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அப்போவே எல்லாமே போயிட்டுருக்கோம். இருந்தாலுமே நம்ம இப்போது ஒரு வாட்டி சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கழுவி நல்லா வாஷ் பண்ணி கவனமாக செய்யுங்க. கொஞ்சம் வந்து நம்ம மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட உடையும், அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த பானையில் அதே மாதிரி நீர் ஆகாரமும் நான் எடுத்து வைப்பேன். ஸோ நம்ம நைட்டு சாதம் வடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை, அந்த கஞ்சி தண்ணியை இந்த பானையில் ஊற்றிட்டு அது கூடவே நல்லா பச்சை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது நிறைய ஊற்றிட்டு நல்லா திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஊற்றி வச்சிட்டோன்னா மறுநாள் நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய உடல் சூடு எல்லாமே தணிச்சு போயிடும். வெயில் டைமில் அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சூடாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீராகாரமாக நீங்கள் காலையில் டைம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூட்டை எல்லாமே தணித்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வயிறு எல்லாமே கூலிங்காக இருக்கும். நம்ம தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இதுவும் கூலிங்காக இருக்கும். இளநீ குடிப்போம். ஸோ நிறைய பேர் எல்லாருமே இளநீ குடிக்க முடியாது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை சுத்தம் பண்ணி எடுத்தியாச்சு. ஸோ இப்போது ரொம்ப சூப்பரான மண் சட்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நாளையிலேருந்து இதில் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கருப்பு கலர் சட்டியில் மீன் குழம்பு வைப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம இன்னமே சொன்ன மாதிரி நீராகாரம் கூழ் எல்லாமே காய்ச்சி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.